அதற்கு காரணம் என்ன அப்படின்றத ஸ்டீஃபன் நீல் அப்படிங்கிறவர் குறிப்பிடும் பொழுது அவர் சொல்றார், நாம கிறிஸ்தவர்கள் அங்கே சிறுபான்மையினராக தான் இருக்கிறோம். சிறுபான்மையினராக இருந்தும் கூட இவ்வளோ பெரிய ஒரு பெரும்பான்மை நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இந்த விஷயத்தை நாங்கள் சேர்க்க வைத்திருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, நேரு மாதிரியான போன்றவர்களுடைய பரந்த மனப்பான்மை. இந்த இடத்துல உங்களுக்கு தொழுறதுக்கெல்லாம் நாங்கள் தர முடியாது, எந்த இடத்துல வேணாலும் தொழுகை இருக்கிறாங்கிறது மத உரிமை கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இந்துக்களை இன அழிப்பு என்பது செய்ய வேண்டும். இந்துக்களை வாய் திறந்தாலே அவர்களை அந்த இடத்துலயே நீ வாயை நீ திறந்து பேசிடக்கூடாது. எப்படி ஒரு முகலாய ஆட்சியில இந்துக்கள் அவர்களுடைய குரலே இருக்க முடியாது, எதிர்த்து கேள்வி கேட்டாலே அவர்கள் கொல்லப்படுவார்கள் அப்படிங்கக்கூடிய நிலை இருந்ததோ, இந்த பொருளாதார வளர்ச்சி நான் அப்படி பிரமித்து பார்க்கிறேன். ஒரு காலத்தில் நான் இந்தியா பார்த்துருக்கேன், ஏன்னா இப்போ நான் பார்க்கறதுக்கு இவ்வளோ வித்தியாசம் இருக்கு அப்படி என்பதை அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் கனடா நம்மளை எதிரியாகவே பார்த்துட்டு இருந்தாலும், இன்னைக்கு கனடா பிரதமர் மோடியை பற்றி நான் ஒரு பேசும்பொழுது, ப்ரெஸ் மீட்டில் பேசும்பொழுது, நான் மோடி போன்ற ஒரு மனிதரை நான் பார்த்ததே இல்லை, அவர் ஒரு யூனிக் பர்சன். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் முக்கிய செய்திகள் எவை என்று பார்ப்போம். தமிழக ராஜ்யசபா நியமனங்கள் கிறிஸ்தவர்களை திருப்திப்படுத்தும் திமுக காங்கிரஸ் கூட்டணி. கரூர் வெண்ணெய்மலை கோயில் நிலம் ஆக்கிரமிப்பு, அதிர்ந்து போன ஐகோர்ட். நெல்லை பரணி நகரில் சட்டவிரோத பள்ளிவாசல், எந்த இடத்தில் வேண்டுமானாலும் தொழுகை செய்ய உரிமை கோர முடியாது, நீதிமன்றம். ஹிந்து நியூஸ் யூடியூபர் பவித்ரனை கைது செய்த தமிழக போலீஸ். இந்தியாவிடமிருந்து ராஜதந்திரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், பின்லாந்து அதிபர். இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் இன்று அரங்கத்திற்கு சிந்திக்கப்பவர் திருமதி பிரியா வெங்கட் அவர்கள். நேயர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் திருமதி பிரியா. வணக்கம் பாண்டிகுமார். தமிழகத்தில் இப்பொழுது சமீப காலமா பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அரசியல் வட்டாரத்தில் தேர்தல் நேரம். இந்த தேர்தல் நேரத்தில் நீண்ட இழுபறிக்கு பிறகு காங்கிரஸ் திமுக கூட்டணி முடிவானது. அதுவும் பெருசா அவர்கள் இழுபறி சொல்ல முடியாது. காங்கிரஸ் இந்த 3 சீட்டுக்காக 80 நாள் முன்னாடியே போராடிட்டு இருந்தது. கடைசியில் அவர்களுக்கு கிடைத்தது 3 சீட்டு தான். இருந்தாலும் அவர்கள் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக ஒரு கூடுதலாக கேட்டிருந்தார்கள். அதுவும் இந்த நீண்ட இழுபறிக்கு பிறகு அவர்களுக்கு கிடைக்கப்பட்டது. இந்த ராஜ்யசபா மூலமா அவங்க ஒரு விஷயத்தை அவங்க வாக்காளர்கள் மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோபர் திலக்ன்ற ஒருத்தர் இது இருக்கா. அவர் மாநில SC ST அணியோட பிரிவோட தலைவராக இருக்கார் தமிழ்நாடு காங்கிரஸ்ல. ஏன் இவரை செலக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய இவர்கள்லாம் இது பண்ணும்போது ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறார். இதன் மூலம் சிறுபான்மையர்களுக்கு காங்கிரஸ் துணையா இருக்குன்னு ஒரு மெசேஜை சொல்லணும் அப்படின்னு இருக்கும்போது, இப்படி ஒரு செலக்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய இந்த ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும் சொல்லி காங்கிரஸ் இருக்கிற மிகப்பெரிய பெருந்தலைகள்லாம் காத்து கிடந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். அதனால அவங்களுக்கு தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்ட முடியாம ஒரு ஏழாமை நிலையில இருக்காரு. உதாரணமா பாத்தீங்கன்னா சீனியர் பீட்டர் அல்போன்ஸ், சிறுநாவுக்கரசர், இந்த மாதிரி வரிசையா பெருந்தலைகள் நிறைய இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த சீட்டு கிடைக்குமா கிடைக்காத ஒரு ஏக்கத்துல இருந்தாங்க. அவங்களுக்கு கிடைக்காம யாருமே இல்லாம ஒரு கிறிஸ்டோபர் திலக் அப்படின்ற வார்த்தையை கொண்டு இதன் மூலம் சிறுபான்மையர் ஓட்டரை கைப்பற்றிடலாம் அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? அரசியல் ரீதியாக இன்னைக்கு காங்கிரஸினுடைய ஒரு அசம்பிளி சீட்டுகளை குறைக்கணும். ஏன்னா இப்ப அவங்க கேட்டுட்டு இருந்த அளவுக்கு நிச்சயமாக இன்னைக்கு திமுக கொடுக்க தயாராக இல்லை என்பதுதான் உண்மை. ஆனாலும் காங்கிரஸ் கூட்டணியை விடுவதற்கும் அவர்களுக்கு அதற்கான ஒரு எண்ணமும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அதையும் வச்சுக்கணும் அப்படிங்கும்போது, சரி எதை சொல்லி இப்ப காங்கிரஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்றது அப்படிங்கிறதுக்காக இப்ப அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு சொல்லி அந்த அசம்பிளி சீட்டை அதன் மூலமாக குறைத்திருக்கிறார்கள். ஏன்னா ஆல்ரெடி 25, இப்ப என்ன 3 சீட்டு தான் கூடுதலா கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பெரிய இது கொடுக்கல. நம்ம ஏற்கனவே அதை பத்தின செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு 3 சீட்டை கொடுத்துட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டை எக்ஸ்ட்ரா கொடுத்து இந்த கூட்டணியை அவங்க முடிச்சிருக்காங்க. ஸோ அரசியல் ரீதியாக திமுக இதை பண்ணியிருக்கிறது. ஏற்கனவே இதுல இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப விசிகாக்கு ஏற்கனவே இருந்த சீட்டு இப்ப இல்லைன்னு ஆயிப்போச்சு. இப்போ ஒரு பக்கம் அவர்கள் ஒரு பக்கம் அதிருப்தியில இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம்.
இன்னொரு சீட்டு வந்து திமுக இன்னொரு சீட்டையும் வந்து அவங்க திமுக கட்சி உள்ளவர்களுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், திமுக கொடுத்துருக்கிற ஆள் யாரு? கான்ஸ்டன்டைன் அப்படின்றவருக்கு, ஒரு கிறிஸ்தவர். இந்த பக்கம் வந்து இவருக்கு கொடுத்துருக்கிறது, இவரும் ஒரு காங்கிரஸும் இப்போ என்ன பண்ணியிருக்கிறது, சமமாக கிறிஸ்தவருக்கு கொடுத்துருக்கிறது. அதே போன்று திமுக இன்னொரு விஷயம் என்னன்னா, தேமுதிகவுக்கு ஒரு சீட்டை கொடுத்துருக்கிறார்கள். இப்போ இந்த ராஜ்யசபா சீட்டுகள் எல்லாம் எப்படி ஒதுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் இந்த தடவை ஒதுக்கப்பட்டிருக்கிறதையெல்லாம் பார்த்தீங்கன்னா மத ரீதியாக, இது வந்து மத ரீதியான ஒதுக்கீடு என்பதை ரொம்ப அப்பட்டமாக சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறது. இன்னும் கூட போனால் இப்போ இந்த காங்கிரஸ்ல கூட இப்போ நீங்களே கூட சொன்னீங்க, பல தலைவர்களுக்கு வந்து இன்னைக்கு அதிருப்தியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதுவுமே ஒரு ஆச்சரியமான செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே பார்க்குறாங்க. ஏன்னா காங்கிரஸ்ல வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் விட்டு சரி கிறிஸ்தவர்களுக்கு தான் அவர்கள் கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறத ஒரு இதாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட பீட்டர் அல்ஃபோன்ஸ் இருக்கார். ஆனால் பீட்டர் அல்ஃபோன்ஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த புதுமுகம் கிறிஸ்டோபர் திலக்குக்கு ஏன் கொடுத்தார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து அவங்களுக்கு மத்தியில் இருந்துட்டு இருக்கு. நம்ம இதில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எப்படி வந்து இப்போ விஜய் வந்ததுல இருந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் எப்போ வந்து கட்சியை தொடங்கினாரோ, எப்போ அவருடைய கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இளைஞர்கள் மத்தியில் இருக்கு, பெண்கள் மத்தியில் இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது வர வர இன்னொரு பக்கம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, திமுக இன்னொரு பக்கம், அதாவது தன்னுடைய ஓட்டுக்கள் வந்து அதுவும் மத ரீதியிலான ஓட்டுக்கள் எங்கேயாவது சிதறிடக்கூடாது. ஏன்னா நாளுக்கு நாள் வந்து இப்போ கிறிஸ்தவர்கள், அவருக்கு விஜய்க்கு வந்து ஒரு பக்கம் வாய்ஸ் அதிகமாக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவரையான ஒரு கேண்டிடேட்டையே இன்னும் இவ்வளோ நாள் வந்து கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவான கட்சி திமுக அல்லது காங்கிரஸ் அப்படின்னு இருந்தது. ஆனால் இன்னைக்கு நாமளே ஆட்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலை வருது. ஏன்னா விஜய் யாருன்னு நம்ம தெரியும், ஜோசப் விஜய் அப்படிங்கும் பொழுது அவரே ஆட்சி பண்றாருங்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் நேச்சுரலி யாருக்கு வந்து ஓட்டு போட ட்ரை நேரடியாவே நம்ம ஒரு கிறிஸ்தவ கேண்டிடேட், கிறிஸ்தவனே முதல்வர் ஆக்கிட்டா அப்படிங்கிறது அவங்களுடைய கனவாக இருக்கும் இல்லையா? அப்ப எங்க கிறிஸ்தவர்களுக்கு முழுவதுமாக விஜய் பக்கம் சாய்ந்து விட போகிறார்களோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல எப்பொழுதுமே நாங்கள் தான் உங்களுக்கு, ஏன்னா இது எப்பயுமே சொல்லக்கூடியது, அவங்களே சொல்லக்கூடியது ஓப்பனாவே, நாங்கள் வந்து கிறிஸ்தவர்கள் என்றால் நாங்க தான் எல்லாமே பண்ணுவோம், துலுக்கன்னா நாங்க தான் எல்லாமே பண்ணுவோம், சிறுபான்மை மக்களுக்கு நாங்க தான் அரண் அப்படின்னு இவங்க எல்லா இடத்துலயும் சொல்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பா இந்த ஆட்சி வந்ததுல இருந்து அப்பாவும் மகனும் போராட்டங்கள் எல்லாம் இப்படித்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஸோ அந்த வகையில பார்க்கும் பொழுது இப்ப அதை நிரூபிக்கிறதுக்கு விதமாக அது ஒரு காட்சியாக்க விரும்புறாங்க. அதற்காக இப்ப என்ன பண்றாங்க, வேகமா திமுகலையும் வந்து கான்ஸ்டன்டைன் தரான். அதே போல காங்கிரஸும் நாங்கள் கிறிஸ்தவ கட்சி தான் அப்படிங்கிறத நிரூபிக்கும் விதமாக இப்போ வந்து இந்த கிறிஸ்டோபர் திலக் கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இந்த கிறிஸ்டோபர் திலக் அப்படிங்கிறவர் வந்து ராகுலினுடைய ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இவர் வந்து ராகுலுக்காக வந்து அந்த ஜூடோ யாத்திரையெல்லாம் நடந்தாரு. அந்த ஜூடோ யாத்திரையெல்லாம் அவருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்ததெல்லாம் இவர் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கார்கேக்கும் இவர் ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. இன்னொன்னு, இவர் வந்து பல என்ஜிஓக்கள்லாம் நடத்தியிருக்கிறார், அவரெல்லாம் நிறைய பணியாற்றிருக்கிறார். குறிப்பாக இவர் வந்து இவருடைய இதெல்லாம் வந்து இவர் தமிழகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னாலும் கூட இவர் அதிகமாக இவருடைய வேலைகள் எல்லாம் வடகிழக்கு மாநிலத்தில் தான் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. அப்போ வடகிழக்கு மாநிலம் பொறுத்த வரைக்கும் நமக்கே நல்லா தெரியும், இன்னைக்கு வந்து அங்கே எந்த அளவுக்கு மதமாற்றங்கள் எல்லாம் நடந்து இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய ஒரு டாமினேஷன்ல இன்னைக்கு இருக்கக்கூடியது அந்த மாநிலங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரியும். அப்ப இது எல்லாத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது இருக்கிற எல்லாத்தையும் விட்டு ஏன் கிறிஸ்டோபர் திலக்கு கொடுக்க வேண்டும்? அது மட்டும் இல்லாம அவர் கொடுத்ததுக்கு காரணமாக அவர் வந்து கிறிஸ்தவர் மட்டும் இல்லாமல் அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதை சொல்றாங்க, முன்வைக்கிறாங்க. நம்மளுடைய கேள்வி என்ன இதுல அப்படின்னு சொன்னா, ஒரு கிறிஸ்தவனாக மதம் மாறிவிட்டார். கிறிஸ்தவத்துல என்ன சொல்றாங்க, இந்துக்கள் இருக்கிறதுல தான் ஏகப்பட்ட ஜாதி பிரிவுகள் இருக்கிறது, அங்க வந்து வர்ணாசிரமம் இருக்கிறது, அங்க ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, அதனால நீங்க கிறிஸ்தவத்துல வந்து ஜாதியே கிடையாது, அதனால இங்க கிறிஸ்தவத்துக்கு வாங்க, இதான சொல்லிதானே மதம் மாத்துறாங்க. இப்படித்தானே மதம் மாக்குற வேலை நடக்குது. அப்படி மதம் மாறின பிறகு உனக்கு ஏது ஜாதி? நீ உனக்கு பட்டியல் என்னத்தவனோ இல்ல தலித் இந்த அடையாளம்ங்கிறதே கிடையாது. நீ கிறிஸ்தவன் ஆயிட்ட, அப்புறம் உனக்கு எதுக்கு இந்த அடையாளம்? இந்த அடையாளங்கள் எல்லாம் நீக்குவதற்காக தான் நான் கிறிஸ்தவத்துக்கு போகிறேன்ங்கும் பொழுது இந்த அடையாளமே உனக்கு இல்லையா? அப்ப அந்த அடையாளத்தை ஏன் நீங்க மையப்படுத்தி நீங்க சொல்லணும்? அதனால இப்ப இது எப்படி இதெல்லாம் பண்றாங்க, கொண்டு வராங்க பாருங்க. அப்ப பட்டியல் இனத்தவர்
அவர் பட்டியலின கிறிஸ்தவர், அதனால இப்ப அவருக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து இந்த ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ற மாதிரி இவங்க அதை காமிக்கிறதுக்காக. ஆனா உண்மையிலேயே என்ன சொல்றேன், அங்க போனதுக்கு அப்புறம் அங்கதான் ஜாதி இல்லைங்கும் போது எங்க நாங்க ஜாதி டேக் வருது அப்படிங்கிற கேள்வி இந்த பக்கம் இருக்குல்ல. அப்ப இது வந்து திட்டமிட்ட ரீதியிலாக இன்னைக்கு வந்து ஒரு மதத்தினுடைய அடிப்படையில தான் இன்னைக்கு இந்த மொத்த நியமனங்களும் இன்னைக்கு வந்து நடந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இங்க பாக்குறோம். அப்ப ஏற்கனவே இவர் இந்த மாதிரியான ஒரு பின்னணியை கொண்டு வரங்கும் பொழுது இன்னைக்கு நாடு முழுவதும் இதை மன்மோகன் சிங் கூட ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம்தான். நம்ம நாட்டுல ஒரு டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வரும் பொழுது அதை வந்து அது வளர்ந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மற்ற நாடுகளினுடைய கைக்கூலிகளாக இங்கே செயல்பட்டு பணத்தை வாங்கி கொண்டு இங்கே செயல்பட்டு அதற்காக தேவையற்ற போராட்டங்களை எல்லாம் கிரியேட் பண்ணி அந்த ப்ராஜெக்டுகளை வரவிடாமல் செய்த பங்குகள் வந்து இந்த மாதிரியான என்ஜிஓக்களுக்கெல்லாம் இருக்கிறது. குறிப்பாக அந்த கூடகுளம் அணுமின் திட்டத்தின் பொழுது இதை வந்து மன்மோகன் சிங் ஆட்சியில் அவர்களே ஒத்துக்கொண்டது, அவங்களே சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட். இப்போ அதனுடைய பின்னணியில வச்சு பார்க்கும் பொழுது இவர் பல என்ஜிஓக்கள் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காரு. இவர் திடீர்னு கட்சியில வந்து எல்லாருக்கும் இல்லாத மதிப்பு இவருக்கெல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஏற்கனவே ராகுல் வேற மணிப்பூர் இஷ்யூல பேசினது, பல பிரிவினைவாத பேச்சுக்கள் எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இதனுடைய போர்வையில இதை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து பல சந்தேகங்கள் இதுல வந்து எழுகின்றன. இவர் எப்படிப்பட்ட என்ஜிஓக்களில் எல்லாம் இவர் பணியாற்றினார், இந்த மாதிரியான போராட்டங்களுக்கெல்லாம் இவருக்கு சம்பந்தம் இருந்திருக்கலாமோ அப்படி என்ற கேள்விகளும் சந்தேகங்களும் நமக்கு இதனுடைய பின்னணியில வருது. அதுக்கு அடுத்ததான் நம்ம இதுல பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பார்லிமெண்ட் எவ்வளவு மோசமாக இன்னைக்கு ஆய்கொண்டிருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா மெஹபூபா மைதா, அதுக்கப்புறம் வந்து இதுல நம்ம ஜோதிமணி, இவங்கெல்லாம் போய் என்ன பண்ணாங்க, எப்படி அந்த அதனுடைய மாண்பை குறைக்கும் விதமாக என்னெல்லாம் நடந்தது, இந்த மாதிரி எலெக்டட் எம்பிஸ் எல்லாம் போய் அங்கே என்ன செய்யறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். இது திரும்பவும் வந்து இப்போ இது ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு இடையில இப்போ இவர்களும் இங்கே இந்த மாதிரியான ஆட்களையே அனுப்பும் பொழுது என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் என்பது நமக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாகவும், ஒரு சட்டம் இயற்றக்கூடிய ஒரு இடத்துல வந்து யாரெல்லாம் இப்பொழுது உள்ளே நுழைக்கப்படுகிறார்கள், இதெல்லாம் திட்டமிட்ட ரீதியிலான கிறிஸ்தவர்கள் அதை வந்து செய்துட்டு வராங்க. இதெல்லாம் இதனுடைய பின்னணி ஃபுல்லா நம்ம பார்க்கணும். எந்த கட்சி இவர்களுக்கு ஆதரவு தரும், அந்த கட்சிக்கு நம்ம வந்து ஆட்களை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது, எந்த கட்சியின் மூலமாக அவர்கள் முன்னேறி வருவது, எந்த இடத்துல அவங்க வந்து பிளேஸ் ஆகிறது, அங்க போய் பிளேஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான அஜெண்டாக்களை செட் பண்றது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஜோ அருண் இன்னைக்கு வந்து சிறுபான்மை கமிஷனுடைய தலைவராக போடப்பட்டிருக்கிறார். அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி என்ன பாடப்புத்தகங்கள்லாம் சிலபஸ் எல்லாம் செட் பண்றக்கூடியது வரும் பொழுது சோசியல் சயின்ஸ்ல வந்து ஜோஷ்வா கருத்துக்களை எல்லாத்தையும் நான் அதில் வந்து சேர்த்தேன் அப்படின்றது ரொம்ப வெளிப்படையா ஒரு வீடியோலயே அவர் சொல்றார். அப்போ மதத்தை பரப்புவதற்கு அவர் எப்படி எது எடுக்கிறாரு, கல்வியில மதத்தை பரப்புவதற்கான ஒரு அந்த பொசிஷனுக்கு போன உடனே அவர் எப்படி மாறி எப்படி செயல்பட்டாருங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் அவர்களுக்கு தேவையான முக்கியமான ஆட்களை வைத்துக்கொண்டு இப்படி செய்கிறார்கள். இதற்கு ஒரு உதாரணமாக நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்பு சட்டத்துல ஒரு மதத்தினுடைய உரிமை, மத உரிமை குறித்து இதில் வரும் பொழுது டு ப்ரீச், பிராக்டிஸ், ப்ரொபோஸ் அப்படின்றது இருக்கு. இதை சேர்க்க வைத்தோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்களால் இதை வந்து எளிதாக சேர்க்க வைக்க முடிந்தது அரசியலமைப்பு சட்டத்துல. அதற்கு காரணம் என்ன அப்படின்றத வந்து ஸ்டீஃபன் நீல் அப்படிங்கிறவர் குறிப்பிடும் பொழுது அவர் சொல்றாரு, நாம வந்து கிறிஸ்தவர்கள் வந்து அங்க சிறுபான்மையினராக தான் இருக்கிறோம். சிறுபான்மையினராக இருந்தும் கூட இவ்வளோ பெரிய ஒரு பெரும்பான்மை நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்துல இந்த விஷயத்தை நாங்கள் சேர்க்க வைத்திருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது நேரு மாதிரியான போன்றவர்களுடைய பரந்த மனப்பான்மை, அவங்க சொல்ற வார்த்தை அது. அப்ப எங்களுக்கு அன்னைக்கு எங்களுக்கு இருந்தக்கூடிய அந்த ஒரு இடம், இதையெல்லாம் வைத்து நாங்கள் வந்து எங்களுக்கு இருந்தக்கூடிய ஒரு வலிமை, இதையெல்லாம் வச்சு நாங்க மாத்தணும், உள்ள சேர்த்தோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இனி வரப்போற காலங்கள்ல
எப்படியெல்லாம் வந்து சட்டங்களை வந்து ஏற்றும் பொழுது இவர்கள் எப்படி அந்த மதத்திற்கு சாதகமாக செயல்படுவார்கள் என்று பாற்றுங்கள். மொத்த நியமனமே அதனுடைய அடிப்படையில தானே இருக்கு. இன்னைக்கு இந்த திருமாவளவன் அவர் எப்படி எடுத்துக்கிறாருன்னு தெரியல. அவர் வந்து பேனருக்காக நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. இல்லைன்னா வேற யாருக்காவது அந்த பேனர் கொடுக்க போறாங்க, அதனால நான் பேனரை வாடகை விட்டேன்னு அவர் சொல்லிட்டார். இந்த நான் பிளாஸ்டிக் சேர் போட்டாலும் எனக்கு கவலை இல்லை, எதுனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்றத அவர் சொல்றாரு. இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த பட்டியலின சமுதாயத்தினுடைய தலைவர் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா ஒட்டுமொத்த பட்டியலின சமுதாயத்தையே இன்னைக்கு வந்து நாங்கள் தான் சமூக நீதி அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக யாரிடம் அடகு வைக்கிறதுன்னு பாருங்க. இன்னைக்கு எப்படி அதனுடைய பேஸ் இருந்தது பாருங்க. இன்னைக்கு ஏன் திருமாவளவனுக்கு கொடுத்துருக்கலாமே, நீங்க ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கல அப்படின்னா இன்னைக்கு வந்து விஜயை சரி கட்ட வேண்டும். கிறிஸ்தவர்களை இன்னைக்கு இவர்கள் மகிழ்வித்தாக வேண்டும். எல்லா வகையிலும் கிறிஸ்தவர்களை மகிழ்வித்தாக வேண்டும். அதனாலதான் நம்ம பார்த்தோம் இந்த அற்புத கூட்டங்கள் நடத்தினாங்க. அப்புறம் வந்து பாதிரியார்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்தாங்க. சர்ச்சில் வச்சே வந்து எப்படி வந்து இப்போ மதத்தை தேர்தல் எலெக்ஷனுக்கு பரப்புரை செய்வது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஜமாத்லையும் கூட போய் பேசிக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்படுறோம். ஏன்னா எந்த பக்கமும் விட்டுறக்கூடாது, மொத்த ஓட்டுகளும் தங்களுக்கே வந்து விடண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு செயல்முறையை இவர்கள் செய்து கொண்டிருக்கார்கள். இது வந்து மிகுந்த வந்து ஒரு ஆபத்தான போக்காக நாம் பார்க்கிறோம். இந்த நியமனம் என்பது இது மத ரீதியிலான ஒரு ஒதுக்கீட்டினுடைய உச்சபட்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கரூர் மாவட்டம் கரூர் அருகே உள்ள வெண்ணெய் மலைன்னு சொல்லிட்டு ஒரு அங்கே பாலசுப்ரமணியம் கோவில் இருக்கு. இந்த கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் இருக்கு. இந்த நிலங்கள் தனி நபர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வந்து ராதாகிருஷ்ணன் என்பவர் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீதிமன்றம் வந்து ஒரு விஷயம் சொல்லுது. நீதிமன்றத்தை கடவுளின் சொத்துக்கு நீதிமன்றமே காவலன்னு சொல்லிட்டு இந்த தொடர்பாக வந்து உடனடியாக ஆக்கிரமிப்பு எடுக்கப்பட வேண்டும், எடுக்காத அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பிறப்பிக்கப்பட்டும் பிறகும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. என்ன காரணம் அப்படின்னா, அது பின்னால் நடக்கப்பட்ட அரசியல் தலைவர்களின் போராட்டங்கள் மற்றும் எல்லா தரப்பு மக்களும் போராடினார்கள். ஏன் போராடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பான்மையினர் நபர்கள் வந்து அரசியல்வாதிகளாக இருக்காங்க. இன்னொருத்தர் வந்து தொழிலதிபர்களாக இருக்காங்க. அரசு அதிகாரிகள் அதில் அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிறனால என்ன ஆகுனா, இந்த ஆக்கிரமிப்பு அகற்றப்போட அதிகாரிகளால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை. அதனால தான் இயலாமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் நீதிமன்றம் சாதாரண மக்களுக்கு நீதிமன்றமே பாதுகாப்பு. அப்படிப்பட்ட இந்த நிலையில இப்படி ஒரு சூழ்நிலை நடக்குது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தன்னோட வருத்தையும் தெரிவிச்சிருக்கு. உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய கருத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு நீதிமன்றம் இந்த கரூர் வெண்ணெய்மலை கேஸ்ல வந்து சொல்லும் பொழுது ரொம்ப தெளிவா சில விஷயங்களை குறித்து ரொம்ப அதிர்ச்சி அளித்து அவர்கள் வந்து சில விஷயங்களையும் கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து இன்னைக்கு கடவுள் அவருக்கு வந்து ஓட்டுரிமை கிடையாது, ஏன்னா தெய்வம் வந்து ஓட்டு போடாது. அதனால தெய்வம் ஓட்டு போடாது அப்படிங்கிறதுனால நீங்க அவரை பத்தி கவலைப்படல, பாவம் ஏழையான கடவுள் அவர் வந்து பண்றது இல்லை. ஆனா மற்றவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க, உனக்கு வந்து உங்களுக்கு ஓட்டுன்னு ஒண்ணு அவங்கள வச்சு இருக்கு, அதனால நீங்க வந்து இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்களா? ஆனா அரசியல் அமைப்பு சட்டம் அவர் அதை சொல்லவில்லை, அவருக்கும் பாதுகாப்பு கொடுக்கறது அப்படிதான் அரசியல் அமைப்பு சட்டம் பேசுகிறது. அதனால நீங்க அப்படியெல்லாம் அதை வந்து விட்டுவிட முடியாது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டினுடைய HRNC சட்டமும் நம்மளுடைய சட்டங்கள் என்ன சொல்லுகிறதுனா, கோவிலினுடைய சொத்துக்கள் அப்படின்னு சொன்னா அது இறைவனுக்காக கொடுக்கப்பட்டது, அது வந்து வேற யாரும் வந்து ஆக்கிரமிப்போம். அதனாலதான் ரொம்ப தெளிவா கோவில் சொத்துல வந்து நீ போய் காலேஜ் கட்டுறேன், நான் சினிமா தியேட்டர் கட்டுறேன், இல்லைன்னா வணிக வளாகம் கட்டுறேன்னா அதை கட்ட முடியாது. ஏன்னா நம்மளை மாதிரியான பல பக்தர்கள் அவர்கள் வந்து இறைவனுக்காக இறைவனுடைய பேர்ல எழுதி வச்ச சொத்து அது எல்லாமே. அப்ப அதனாலதான் இறைவன் வந்து அவர் வந்து ஒரு டெய்டி என்பது வந்து ஒரு அதாவது அரசியலமைப்பு சட்ட ரீதியாக அவர் அந்த நபருக்கு ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அவர் தான். அப்படிங்கும் பொழுது நீங்க வந்து அவருக்கு அவருக்கு வந்து பிரத்யட்சமாயி ஒரு கேஸ்ல ஓட்டுக்கு வந்து தேர்தல் வந்து ஓட்டு அளிக்க முடியாது அவருக்கு. அதனால நீங்க உங்க இஷ்ட பிரகாரம் பண்றீங்களா, அதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, பல முன்னாள் அரசு ஊழியர்கள்
அதுக்கப்புறம் வந்து தொழிலதிபர்கள் இவங்கெல்லாம் ஆக்கிரமிச்சிருக்கிறது தான். ஆனா இந்த மாதிரியான ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது வந்து எதுவும் இன்னைக்கு நேத்தைக்கு அப்படி நடக்கிறதில்ல. இது பல ஆண்டுகளாக இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம அந்த பெரிய குளம், பெரியகுளம் பக்கத்துல தாமரை குளம்னு ஒரு பகுதி இருக்கு. அது ஒரு குன்று மாதிரி இருக்கு. அந்த குன்றுல வந்து வெங்கடாஜலபதி கரடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு வெங்கடாஜலபதி கோவிலும் வந்து இருக்கிறது. அந்த கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் பலது இருக்கு. அந்த மலை அடிவாரத்துல, இந்த குன்றினுடைய அடிவாரத்திலேயே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தாசில்தார் நகர் அப்படின்னு இருக்கு. இந்த தாசில்தார் நகர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த கோவிலுடைய நிலம் தான். இது அந்த காலத்திலேயே வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சொல்றது, அந்த இடத்தை முழுவதுமாக ஆக்கிரமித்து அதை வந்து அரசு ஊழியர்களுக்காக அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை வந்து மாத்திருக்கிறாங்க, பட்டா மாத்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான பல பில்டிங்கள் இன்னைக்கு வந்து கட்டப்பட்டு தான் வருகிறது. அதை நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதே வெங்கடாஜலபதி கரடுல இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா இன்னொரு பகுதி வந்து ஒரு கிறிஸ்துவ காலேஜ் ஆக்கிரமிச்சிருக்கிறது. அது பத்தாதுன்னு கோவிலுக்கு கொஞ்சம் பின்னாடியே, கொஞ்சம் தூரம் பின்னாடி நடந்து போனோம்னாலே இப்ப புதுசாக வந்து ஒரு தர்காவை வைத்து அங்க நாங்க அந்த இடத்தையெல்லாம் அவர்கள் ஒரு பக்கம் ஆக்கிரமித்து வருகிறார்கள். இப்படியாக யாரும் கேட்பாரத்து இன்னைக்கு கோவில் நிலங்கள் என்பது ஈஸியா ஆக்கிரமிப்பு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இடம் எதுடானா அது கோவில் நிலம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏற்கனவே கோர்ட்டு பல தடவை எவ்வளவு ஆக்கிரமிப்பு நிலங்கள் இருக்கு, எவ்வளவு மீட்கிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு எவ்வளவு நிலைமை என்ன ஸ்டேட்டஸ் இருக்குங்கிறத எல்லாத்தையும் வெப்சைட்ல போட வேண்டும் என்று சொல்லி பலகாலம் சொல்லியும் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. அடிக்கடி நம்ம பாபு வந்து அல்லையோ பாபுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் அப்பப்போ வந்து இது ஆன்மீக ஆட்சி, புரட்சி ஆட்சி, கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இத்தனை 1000 கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கதைகளை சொல்லி கொண்டு இருப்பார். நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இந்த கும்பாபிஷேகம் நீங்க எப்படிங்க பண்றீங்க? அரசு கையில இருந்து பண்ணல, உங்க கையில இருந்து நீங்க ஒரு பணம் காசு போட்டு நீங்க பண்ணல, கோவில் பணத்தை எடுத்து நீங்க பண்றீங்க ஒண்ணு. இன்னொன்னு, அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் இதுக்கு டொனேஷனா வாங்கி நீங்க பண்றீங்க. அப்படியே நீங்க பண்ணக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லயும் நீங்க எக்கச்சக்க கமிஷன் அடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த கோவில் கும்பாபிஷேகம் ஏதாவது ஒரு நாள் பார்த்து அந்த திருப்பணி முழுமையாக முழுவடைந்த பிறகு அதை பரிபூரணமாக சரி செய்துட்ட பிறகு அப்புறம் நீங்க கட்டுறீங்க, அப்புறம் கும்பாபிஷேகம் எடுத்துறீங்களா? அதுவும் கிடையாது. உங்களுக்கு என்னைக்கு சௌரியமோ அன்னைக்கு கும்பாபிஷேகம். அந்த அன்னைக்கு கோவில கட்டின எப்படி கட்டியிருக்காங்க அதை பத்தி எந்த ஒரு கவலையும் கிடையாது. கோவில கும்பாபிஷேகம் முடிஞ்சு 1 மாசத்துலயே கோபுர கலசம் கீழே விழுந்து உடையும். அதை பத்தி நீங்க கவலைப்பட போறது இல்லை. இதுல நாங்க கும்பாபிஷேகம் பண்ணோம், கும்பாபிஷேகம் சொல்லணும்னு சொல்லிட்டு யாரை ஏமாத்துறீங்க? கோவில்ல தேரு, அந்த தேரை நாங்க கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியே தேர் ரெடி பண்ணி தருவோம்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ல பெருசாலாம் எழுதியெல்லாம் வைப்பீங்க, போர்டே எழுதி வைப்பாங்களாம். ஆனா அந்த தேரே ரெடி பண்ணாம அதை வந்து அம்பாள் தேரை வந்து ஈஸ்வரன் தேரோடய நடத்தி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் அம்பாள் தேர் ஏன் வரலன்னு எவனாவது ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டாங்க ஒரு பக்தர்னா உடனே அவரை கைது பண்ணிருவீங்க, அவன் வாய் அடைச்சிருவீங்க. இதுதானங்க உங்க கோயில நடந்துட்டு இருக்கு. அப்புறம் இதுக்கு ஆன்மீக ஆட்சின்னு சொல்லி யாரை ஏமாத்துவதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள், தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. சரி, நீதிமன்றத்துல இப்ப இன்னைக்கு இந்த கேஸ் வந்துருச்சு. இப்ப இந்த கேஸ்ல வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் இது வந்து ஏற்கனவே இந்த என்க்ரோச்மெண்ட் முழுக்க வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டு பல வருஷம் ஆச்சு. ஆனா எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அந்த எந்த ஆக்ஷன் எடுக்கலங்கிறதுக்காக திரும்ப அவர் வந்து கண்டெம்ட் போடுறாரு கோர்ட்ல. அந்த கண்டெம்ட் கேஸ்ல தான் இப்ப இவ்வளவு தூரம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி இது சொல்லும் பொழுது இன்னைக்கு வந்து ஒரு டெமோக்ரஸிக்கு இல்லாம மோபோக்ரஸிக்கு இன்னைக்கு வந்து சட்டங்கள் வளைந்து கொடுக்கின்றனவா அப்படிங்கிற கேள்வி இல்லாம இன்னைக்கு அவங்க கேட்டிருக்காங்க. சரி, இந்த கேள்வி எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது? இன்னைக்கு கோர்ட்ல வந்து என்ன சொல்லிருக்காங்க, இந்த கண்டெம்ட் தான், நீங்க வந்து இனிமே வந்து இந்த கண்டெம்ட்ல வந்து இந்த ரிப்போர்ட் எல்லாம் நீங்க கொடுங்க, இனி 6 மாசத்துக்குள்ள இந்த ஆக்கிரமிப்புகள்லாம் நீக்கப்பட வேண்டும். அந்த ஆக்கிரமிப்புகள்லாம் நீக்கப்பட்டதற்கு நீங்க ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை எங்களுக்கு கோர்ட்ல ஸ்டேட்டஸ் கொடுக்கணும், ஸ்டேட்டஸ் கோ என்னன்னு சொல்லி நீங்க தரணும். இதெல்லாம் இப்ப நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லியிருக்கு. இதெல்லாம் யாராச்சும் ஃபாலோ பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு கண்டெம்ட்டுக்கு நீங்க வந்து ஒரு இது வரைக்கும் அறநிலையத்துறையில எத்தனை கேஸ் நம்ம பார்த்திருப்போம்? ஏதாவது ஒரு கேஸ் இல்ல, எல்லா கேஸுமே கண்டெம்ட், ஆல்மோஸ்ட் பாதி கேஸ் கண்டெம்ட். அப்போ அந்த கண்டெம்ட் வரதுல ஏதாவது ஒரு கேஸ்லயாவது இது கண்டெம்ட், இது பண்ண அதிகாரிகளை நாங்கள் தண்டிக்கிறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு தண்டனை, இதுக்கான நஷ்ட ஈடு இத்தனை கோடி ரூபாய் கட்டு எங்க நடந்திருக்கா? ஏதாவது பார்த்துருக்கோமா? ஒண்ணுமே கிடையாது. இப்ப இதுலயும் அதே தான். என்ன இந்த கேசுகளை போடக்கூடிய ஹிந்துக்கள் என்ன நினைக்கலாம், கோர்ட்ல இப்ப நமக்கு சாதகமா தீர்ப்பு வந்துருச்சு, நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கலாம், அவ்வளவுதான். இந்த நம்பிக்கை என்னைக்கு தீர்வாகும், என்னைக்கு அது சரிபடுத்தும், அது என்னைக்கு அது சால்வ் ஆகும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அப்ப திரும்ப மேல்முறையீடு இதே தான் போயிட்டு இருக்கணும். கேட்கக்கூடிய வழக்குகள் அத்தனையும் அப்படித்தானே. இப்ப பாருங்க, கோயிலுடைய உபரி நிதியிலிருந்து எடுத்து
இவங்க என்ன பண்றாங்கன்னா என்னது புஸ்தகங்கள்லாம் வெளியிடுகிறாங்களாம், ஆன்மீக புத்தகங்கள் வெளியிடுகிறார்கள், கோவில் உபரிநிதியில இருந்து எடுத்து வெளியிடுகிறார்களாம். அப்ப அந்த புத்தக வெளியீடுல இப்ப கடவுள் இல்லை, கடவுளை கும்பிடுபவன் முட்டாள் அப்படின்னு எல்லாம் பேசுன ஈவேரா போட்டோவை அந்த புக்ல வைப்பாங்களாம். அந்த அதுக்கான ஒரு விளம்பர நோட்டீஸ்ல அவர் போட்டோ வைப்பாங்களாம் புஸ்தக வெளியீடு இதுல. அதுக்கடுத்து கோவில சாமிய கடவுளை இந்துக்களை இழிவாக பேசி அண்ணாவுடைய போட்டோ வைப்பாங்களாம். ஸ்ரீரங்கம் கோவிலையும் சிதம்பரம் நடராஜன் கோவிலையும் என்னைக்கு நான் வந்து வைத்து அதெல்லாம் புழக்கிறேனோ அன்னைக்குதான் என்னுடைய நல்நாள்னு சொன்ன கருணாநிதியோட போட்டோ அதுல இருக்குமா. குங்குமத்தை நெத்தியில வச்ச விபூதியை அழிக்கக்கூடிய ஸ்டாலின் போட்டோவை அவர் போடுவாங்களாம். அவர் வந்து திறந்து வைப்பாராம், இந்த புஸ்தகத்தை ரிலீஸ் பண்ணுவாராம். அப்ப இதுக்கு வந்து ஸ்டாலின் வந்து இதை வந்து திறந்து வைப்பாராம், இந்த புத்தகத்தை திறப்பிலாக்க அவர் வருவாராம் அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணி. இதுல என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, இந்த புத்தகங்கள்லாம் ஏற்கனவே வந்து அதாவது சிலதெல்லாம் வந்து இ காப்பியாக கிடைக்கக்கூடியது அல்லது பப்ளிஷ் ஆனக்கூடியது, அந்த மாதிரி புக்ல திரும்ப ரீபப்ளிஷ் இதுல வந்து அரிதான புத்தகங்கள் அப்படின்னு எல்லாம் வேற போடுறாங்க. இப்ப இது எல்லாத்தையும் கோயில்ல வச்சு வித்து இந்த காசு எங்க போகும்? இது கோயில் கணக்குக்கு போதா, HRNCக்கு போதா அப்படிங்கக்கூடிய கேள்வியும் எழுகிறது. இந்த கேள்வி எல்லாம் இன்னைக்கு திரு TR ரமேஷ் அவர்கள் கேட்டிருக்காரு இந்த விளம்பரத்தை எல்லாம் போட்டு. அப்ப என்ன ஒரு அநியாயம் பாருங்க. கோவிலை வைத்து கொண்டு இவர்கள் எப்படி கொள்ளையடிக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். இதையெல்லாம் போய் உங்களால சர்ச்சிலையோ மசூதியிலயோ நீங்க பண்ண முடியுமா? அது சர்ச்சு உங்களால இது வரைக்கும் கண்ட்ரோல் எடுக்க முடியும். உங்க கண்ணு முன்னாடி பல முறைகேடுகள் வருது, வன்முறைகள்லாம் நிகழுது. நீங்க எதுக்காவது HRNC மாதிரி எதுக்காவது ஒரு போர்டு நீங்க இது வரைக்கும் அமைச்சிருக்கீங்களா? அதுக்கு டயசிஸ்ல எப்படி சண்டைகள், கொலை முயற்சி, வன்முறை என்னெல்லாமோ நடந்துட்டு இருக்கு. ஏன்னா காரணம் அத்தனையும் ஊழல்னாலதான் அப்படின்றது வெட்ட வெளிச்சமா இன்னைக்கு மக்களுக்கு தெரியும். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஏன் அரசாங்கம் மீது அதுவே தலையிடவில்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நீதிமன்றங்களும் இதுவரைக்கும் எந்த ஒரு கடுமையான தண்டனையும் எந்த அதிகாரிகள் மேலும் இதுவரைக்கும் கொடுத்ததில்லை. அதனால எப்ப நீதிமன்றத்துல இந்த வழக்கு போகுதோ அப்ப இந்த அதிகாரிகள் மீதெல்லாம் ஒரு நடவடிக்கை என்பதை, கடுமையான நடவடிக்கை என்பதை எடுக்க ஆரம்பிக்கிறதோ அப்பதான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். இல்லைன்னா நானும் ஒரு கேஸை போட்டேன், அந்த கேஸ்ல வந்து எனக்கு வந்து எனக்கு சாதகமா தீர்ப்படைந்ததுன்னு நான் ஒரு திருப்தி பட்டுக்கலாமே தவிர இதை நான் வந்து இந்த சொத்துக்களை வந்து மீட்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. இப்படியே நாளுக்கு நாள் இந்த கோவில் சொத்துக்கள் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பிலும் கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளையடிப்பிலும் இப்படி போய்கொண்டிருந்தால் நாளைக்கு வந்து இந்த கோவிலை வந்து யார் காப்பாற்ற போகிறார்கள் அப்படி என்கிற ஒரு கேள்வி என்பது எழுகிறது. கோவில் பாழடைந்து போச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் மக்கள் அந்த கோவிலுக்கு வழிபடுவதற்கு உங்களுக்கு தெய்வம் கூட இருக்க போவதில்லை. இந்த நிலை நோக்கி இன்னைக்கு தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது. அதனால இந்த திராவிடம் என்பது ஒழிந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் கோவில்களை மீட்க முடியும். அதனால் சிந்தித்து வாக்களியுங்கள். ஒரு சிறுபான்மையர் வந்து ஒரு வழிபாடு தலங்கள் கட்டணும்னா முன்னாடி வந்து அந்த உள்ளூர் மக்களின் கருத்துக்கள் கேட்கப்பட வேண்டும். அது தொடர்ந்து வந்து மாவட்ட ஆட்சியரிடம் இருக்கும். ரெண்டாவது வந்து லோக்கல், அப்போ உதாரணமாக வந்து கிராமமாக இருந்தால் அந்த பஞ்சாயத்துக்கு உட்பட வேண்டும். முனிசிபாலிட்டி கார்பரேஷனாக இருந்தால் அந்த லோக்கல் பிளானிங் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த கட்டட வரைபடங்கள் எல்லாம் காட்டி தான் இது பண்ணணும். அப்படி இருக்கும்போது அப்படி கட்டப்படும் போது அந்த கட்டடத்தை பற்றி விவரங்கள் எல்லாம் வெளியில் வந்து ஒரு போர்டாக வைக்கணும். எந்த கட்டடமாக இருந்தாலும் அது வந்து ஒரு இந்த கட்டடம் வந்து இந்த அனுமதி பெற்றப்பட்டுள்ளது, இந்த அனுமதி இருக்கிற எண்ணோடு எல்லா இடத்துலையும் வைக்கணும். எவ்வளவு பெரிய கட்டடமாக இருந்தாலும் வைக்கணும் என்பது விதி. அப்படி இருக்கும்போது நெல்லை மாநகரத்தில் இருக்கிற பரணி நகர் இங்கே ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டு வருகிறது. இந்த பள்ளிவாசலுக்கு முறையான அனுமதி இருக்கா இல்லையா என்பதுக்கு முன்னால் எந்த ஒரு அடிச்சோடையும் இல்லை என்றால் ஏற்கனவே தொடர்பாக அங்க இருக்கிற அந்த பரணி நகர் மக்கள், பொதுமக்கள் எல்லாம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். இந்த கட்டடத்தை பற்றி எனக்கு தெளிவான விளக்கங்கள் கூறுங்கள் அப்படின்னு. இதுவரைக்கும் எந்த பதிலும் வரவில்லை. எந்த பதிலும் வராத ஒரு கட்டடத்திற்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்ட்டு அங்கிருந்து பொதுமக்கள் கேள்வி கேட்டுக்கிறார்கள். தொடர்பாக இந்து முன்னணி வந்து வரவில்லை என்ற போராட்டத்தை அறிவிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு விவரம் இருக்கப்படும் பொழுது இதே நேரத்தில் மும்பையிலிருந்து மும்பை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. என்ன தீர்ப்பு வழங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு நபர் வந்து நான் வந்து எனக்கு வந்து விமான நிலையத்தில் வழிபாடுவதற்கு ரம்ஜான் காலத்தில் நோன்பு காலத்தில் வழிபாடுவதற்கு எனக்கு நான் வந்து ஒரு இடம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இடம் இல்லாட்டி அல்ல அதுக்குள்ள இடத்த நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கப்படும் போது அவர் கோர்ட் என்ன சொல்லியிருக்கேன்னா வந்து எல்லா இடத்துலையும் வழிபட முடியாது, உங்க இஷ்டத்துக்கு நீங்க உங்க இஷ்டம் பண்ணாது. இந்த நாட்டில் வந்து வழிபாட்டை விட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஸோ பாதுகாப்பு முக்கியத்துவம் கொடுக்க போது பொது இடங்கள் எல்லாம் வழிபட முடியாது, உங்களுக்கு இடங்கள் மட்டும் தான் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பை குறிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு செய்தியை எடுப்பாங்க.
முதல்ல நம்ம தமிழக செய்தியை பார்த்து விட்டு அடுத்து அந்த கோர்ட்டினுடைய தீர்ப்புக்கு போகலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வழக்கமான நிகழ்வாகத்தான் நான் பார்க்கிறேன். எப்பவுமே இது மாதிரி ஏதோ ஒரு பில்டிங்கை கட்ட வேண்டியது, அது என்னன்னே தெரியாம மறைச்சு கட்டுவாங்க. அதற்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அங்க வந்து ஒரு 2-3 பேர் வந்து தொழுகை நடத்துவாங்க. அப்புறம் ஒரு ஊர் கூடி ஒரு பெரிய கூட்டம் வரும். அப்புறம் வெளியூர்ல இருந்து வந்து நபர்கள் வருவாங்க. இது மாதிரி செய்வது அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழகத்துல வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. இன்னும் சொல்ல போனா அந்த காளான்கள் போல இல்ல புற்றீசல்கள் போல இன்னைக்கு சர்ச்சுகளும் மசூதிகளும் தமிழகத்துல எங்கும் பெருங்கி வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு தமிழக அரசும் கூட. ஏன்னா இந்த மாதிரியாக வந்து கலெக்டர் கிட்ட வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு மாசம் வரைக்கும் இல்ல 6 மாசம் வரைக்குமோ நீங்க அவர் கலெக்டர் வந்து எதுவும் ஒப்புதல் எதுவும் கொடுக்கவில்லை அப்படின்னு சொன்னா அவங்களே கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டர். அதுக்கப்புறம் வந்து மதம் சார்ந்த பில்டிங்குகளுக்கு வந்து நீங்க எந்த கலெக்டருடைய என்ஓசி எதுவும் நீங்க வாங்க தேவையில்லை. இப்படி பல சட்டவிரோதமாக பல சலுகைகளை இவர்கள் வந்து தொடர்ந்து கொடுத்து வருவதனுடைய காரணம் தான் இன்னைக்கு இது போல பெரிய வருகிறது. இந்த சம்பவத்தை பொறுத்த டெக்கம் எடுத்துக்கொண்டால் திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை பரணி நகர்ல இது கட்டப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த உள்ளூர் மக்களை நம்ம அங்க தொடர்பு கொண்டு அங்க கேட்ட பொழுது அதனுடைய முதல் பகுதி வந்து கமர்ஷியல் பிளாக் கட்டுவதற்கான அனுமதியும் பின்பக்கத்துல வீடு கட்டுவதற்கான ஒரு அனுமதியும் பெற்றிருக்கிறார்கள். ஆனா அந்த வீடு மாதிரியாக கட்டிருக்கிறதுல தான் ஒரு மசூதி மாதிரியான ஒரு தோற்றத்துல அதை கட்ட தொடங்கி இருக்கிறார்கள். அதுவரை மக்களும் அதை எதுவும் யோசிக்கல. மசூதி மாதிரியான ஒரு தோற்றத்தில் வந்த பிறகுதான் இது என்ன கட்டடம் அப்படி என்று கேள்வி கேட்க போகதான் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது. ஆனா கட்டக்கூடிய நபர் வந்து அந்த உள்ளூரை சார்ந்தவர் அல்ல என்பதையும் நம்ம இதுல பார்க்கணும். காயல்பட்டினத்தை சேர்ந்த ஒருவர் தான் இந்த இடத்தை வாங்கி அந்த பில்டிங்க்கு ஓனர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால இப்ப இந்து முன்னணி வந்து போராட்டம் செய்வோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கணும்னே ரெவென்யூ அபிஷியல்ஸ் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் வந்து உளவுத்துறை எல்லாம் வந்து அது என்ன ஏது என்று பார்த்திருக்கிறார்கள். அப்போ அவங்க வந்து மேற்கொண்டு இதில் விசாரணை செய்து வருகிறார்கள். அந்த காயல்பட்டினத்தை சேர்ந்த அந்த ஓனரை வந்து நேரடியாக வந்து ஆஜராக முடியும். இந்த விசாரணையில் கலந்து கொண்டு இது என்ன பில்டிங் அப்படின்னு தெளிவுபடுத்தியதுக்கு அப்புறம் தான் இதற்கு வந்து நாங்கள் அனுமதி கொடுக்கணுமா முடியாதா என்பதை சொல்வோம் அப்படின்னு சொல்லி இப்ப தற்காலிகமாக அந்த கட்டடம் வந்து கட்டுவது வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது நம்ம இந்துக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக நம்ம பார்க்க வேண்டும். ஏன்னா அந்த பகுதி மக்கள் வந்து உடனடியாக அதில் செயல்பட்டு இருக்கிறார்கள். இது என்ன கட்டடம், வித்தியாசமாக ஒரு கட்டடம் வருகிறது. இன்னும் சொல்ல போனா சாலை விதிகளுக்கு மீறியும் அதாவது சாலைகளை ஆக்கிரமித்தும் கூட கொஞ்சம் கட்டிருக்காங்க. கேப் எல்லாம் விடாம ஆக்கிரமித்தும் கட்டியிருக்கதாகவும் சொல்லப்படுகிறது. அதனால உடனடியாக மக்கள் வந்து அங்க விழித்து செயல்பட்டதுனால இன்னைக்கு வந்து இதற்கு வந்து ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. இல்லைன்னா இதெல்லாம் கட்டி முடிச்சிருவாங்க. முடிச்ச பிறகு அப்புறம் மசூதின்னு ஒன்று திறக்கும் பொழுதுதான் எல்லாருக்குமே அது தெரிய வரும். இது பல நாட்களாக நடந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த நம்ம இங்க பார்க்கணும். நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, பட்டா நிலத்துல இதே திருநெல்வேலியில கூட பட்டா நிலத்துல கட்டியிருந்த விநாயகர் கோயிலெல்லாம் நீங்க ஓவர் நைட்ல போய் இடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த மாதிரியான ஒரு பில்டிங் கட்டப்படுகிறது அப்படிங்கிறது யாருக்குமே அந்த சமூக வலைதளத்துல வந்திருக்கக்கூடிய அந்த போட்டோவை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த பில்டிங் வந்து ஒரு நிறைவு எட்டி வரக்கூடிய இந்த சூழ்நிலை தான் இருக்கு. அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு தெரியுது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அது வரைக்கும் இவர்களுக்கு யாருக்கும் தெரியாதா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியானது நமக்கு வந்து இந்த இடத்துல எழுகிறது. இன்னும் சொல்ல போனா நம்ம காயல்பட்டினத்துல இருந்து வந்து கட்டுகிறார்கள் அப்படிங்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் அதில் வந்து அதிக கவனம் செலுத்த வேண்டியதாகவும் இருக்கிறது. ஏற்கனவே நம்ம காயல்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, இதே போல அங்க 2 மசூதிகள், அதாவது மதரசாவுடன் கூடிய மசூதிகள் அங்க இருக்கிறது. அங்கதான் இந்த மாதிரியாக மதமாற்றப்பட்டதா மூளை செலவு செய்து மதமாற்றப்பட்டவர்களுக்கு பயிற்சியானது அங்க அளிக்கப்படுகிறதுன்ற அது போன்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் ஏற்கனவே நம்ம இதே ஸ்ரீ டிவியில பல செய்திகள் வாயிலாக நம்ம பார்த்திருக்கோம். அப்படிங்கிற சூழ்நிலையில இந்த பில்டிங் இந்த இடத்துல கட்டப்படக்கூடியது, இதனுடைய அவசியம் என்ன, இதனுடைய பின்னணி என்ன என்பதை வந்து யார் இவர்கள் என்பது தீர விசாரிக்க வேண்டும் என்பதை நாம இதுல ரொம்ப வலியுறுத்தி கூறுகிறோம். ஏன்னா இன்றைய சூழ்நிலையில இது வந்து மிகுந்த அவசியமாக இருக்கிறது. இன்னும் அங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வெளியூரிலிருந்து வந்து இங்க மன்னாரப்பேட்டை அதாவது திருநெல்வேலி டவுன் போன்ற பகுதிகளில் இந்த பில்டிங்கை நிறைய பில்டிங் இந்த மாதிரி விலைக்கு வாங்கி அதை கமர்ஷியல் பில்டிங்காக மாற்றி வருகிறார்கள். இதனுடைய பின்னணி என்ன என்பது தெரியவில்லை. இதற்கான பணம் சோர்ஸ் என்ன அப்படிங்கிறதும் தெரியல. இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதாக அவர்கள் ஒரு சந்தேகத்தையும் கிளப்புகிறார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலை என்பது அங்கு நிலவி கொண்டிருக்கிறது. அதனால இந்த மாதிரியான சூழ்நிலை இந்த கட்டடத்தை பற்றி
தீவிரமாக விசாரணை செய்து இதை வந்து முடிவெடுக்க வேண்டும் என்று நாம கேட்டுக்கொள்கிறோம். இதோட நீங்க வந்து இன்னொரு செய்தியும் நீங்க சொன்னீங்க, எங்க வேணா தொழுகலாம் அப்படிங்கிறது முடியாது அப்படின்னு இன்னைக்கு வந்து கோர்ட்டு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு. பாருங்க, எங்க போய் தொழணும்னு இவங்க கேட்குறாங்கன்னு மட்டும் நீங்க பாருங்க. அதாவது விமான நிலையத்துக்கு பக்கத்துல, அதாவது இந்த ஓலா கார் டாக்ஸி அதனுடைய டிரைவர் அந்த சங்கங்களை சார்ந்த ஒருத்தர் தான், யாரோ ஒருத்தர் தான் அந்த வழக்கை திறந்துக்கிறார். ரம்ஜான் மாதமாக இருக்கிறதுனால விமான நிலையத்துக்கு எதிர வந்து ஒரு காலி கிரவுண்ட் இருக்கு, இந்த காலி கிரவுண்ட்ல நாங்க எங்களுக்கு தொழறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு போய் கேட்டிருக்காங்க. அப்ப ரொம்ப தெளிவாக அப்படியெல்லாம் அனுமதி கொடுக்க முடியாது, விமான நிலையத்தினுடைய பாதுகாப்பு தான் முக்கியம், விமான நிலையம்ங்கிறதெல்லாம் வந்து ஹைலி வந்து சென்சிட்டிவ் ஏரியா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தொழறதுக்கெல்லாம் நாங்க தர முடியாது, எந்த இடத்துல வேணாலும் தொழுகை இருந்தாங்கிறது மத உரிமை கிடையாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஏன்னா இவங்களை பார்க்குறோம் எப்படியெல்லாம் இவங்க வந்து ரம்ஜான் தொழுகைனா என்னெல்லாம் ரோட்ல தொழுகிறது, எவ்வளோ இடங்கள்ல இந்த மாதிரியாக டிராஃபிக் எல்லாம் மறிச்சு இந்த ரோட்ல தொழுகிறது, இதை வந்து அடிக்கடி வந்து இவர்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதையெல்லாம் மனதில் வைத்துதான் இன்னைக்கு வந்து மும்பை உயர்நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை வந்து இன்னைக்கு கொடுத்திருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மும்பை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்பது நாம் வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு. இது மாதிரி பொது இடங்கள்ல மக்களுக்கு தொந்தரவு செய்யும் வகையிலையும் இது மாதிரி தொழுகை செய்வது என்பது மதத்தினுடைய உரிமை என்று கொண்டாடுவது என்பதையெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்துல இன்னைக்கு அதை வந்து யோகி வந்து மிக சிறப்பாக அதை வந்து செய்து இருக்கிறார். உங்களுக்குன்னு மசூதி இருக்குன்னா இப்ப நீ அங்க போய் தொழுறதானே கரெக்டா இருக்கும். இப்ப கோவில் இருக்கு, கோவில்ல போய் நான் நாளைக்கு வந்து ஒரு முளைப்பாரி ஊர்வலத்தை வந்து நான் விமான நிலையத்துல பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? அதனால எங்கெங்க எதை செய்ய வேண்டுமோ அங்கங்க அதை தான் செய்ய முடியுமே தவிர அதை வந்து இன்னொரு இடத்துல போய் செய்வேன் அப்படின்னு சொல்லி கிளம்புவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஆனா இவங்களுடைய கோரிக்கை எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த செய்தியவே நம்ம வந்து எடுத்தோம். ஏன்னா இன்னைக்கு பாருங்க, நம்ம சென்னை எடுத்துட்டா கூட கடந்த முறை ரம்ஜான் பொழுதுதான் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா நினைவில் இல்லை, ஹிந்து பேப்பர்ல அந்த செய்தி வந்ததை பார்த்தோம். திருவல்லிக்கேணியா இல்ல பாரிஸ்லயா என்ற தெருவிலே ரோட்ல வந்து சாலையை மறித்து இவர்கள் தொழுததை நாம் பார்க்கிறோம். அப்ப எவ்வளவு டிராபிக் ஜாம் ஆகும், எவ்வளவு பெரிய இடைஞ்சல்களுக்கு மக்கள் அப்ப உள்ளானார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்ப இதுக்கு எப்படி எல்லாரும் அனுமதி தந்தார்கள் அப்படிங்கக்கூடிய கேள்வியும் எழுகிறது. அதனால இந்த ஒரு தீர்ப்பு என்பது அதை வந்து முன்னுதாரணமாக பார்த்து நாம் இதை வரவேற்கிறோம். தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் குறிப்பாக வந்து திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராகவோ இல்லை சிறுபான்மையிற்கு எதிராகவோ இல்லை அவர்கள் மனசு வருத்தப்பட்டாலோ இந்த அரசு என்ன கைது நடவடிக்கை எடுக்கப்படும். அப்படி கைது நடவடிக்கை எடுக்கப்பட்ட நபர்கள் பல்வேறு, கிட்டத்தட்ட 2021 லிஸ்ட் பார்த்தீங்கன்னா பெருசாக நீடிட்டே வரும். ஏன்னா இவர்களெல்லாம் எதற்காக கைது செய்யப்பட்டார்கள், பின்னர் எதற்காக வந்து வெளியே வந்தார்கள், ஒவ்வொருத்தரும் நீதிமன்றத்தில் போய் கூட்டு வாங்கிட்டு தான் வெளியே வந்தார்கள். அப்படியும் இவர்கள் திருந்த போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இது இருக்கு. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து யூடியூபர் பவித்ரன் ஒருத்தர், அவர் ஹிந்து நியூஸ்னு ஒரு சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காரு. இந்த சேனல்ல நடத்திருப்போம் அவர் வந்து சிறுபான்மையினருக்கு எதிராக கருத்து தெரிவித்தார் என்ற பேர்வையில் வந்து அவர் கைது செய்யப்பட்டார். அது கைது சம்பவம் தொடர்பாக வந்து புகாரன் பார்த்தீங்கன்னா வந்து என்ன காரணத்துக்குன்னா, சமூக ஊடகங்கள் வழியாக சில வீடியோக்கள் அவர் வந்து சிறுவனை புண்படுத்த மாதிரி இருக்கு, அதனால அந்த புகாரின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரணைக்கு பிறகு சைபர் ஆக்டின் பிரகாரம் அவர்கள் வந்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு தகவல் இருக்கு. இந்நிலையில் வந்து இதை பத்தி அவரோட ஆதரவாளர் கூறும்போது என்ன சொல்றாங்கன்னா வந்து அரசியல் மத தொடர்பான கருத்துக்களை கைது செய்யணும்னா கருத்து சுதந்திரம் என்பது என்ன இருக்கு, ஒருத்தருக்கு தன்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கு ஒரு முழு உரிமை உள்ளபோது இப்படி கருத்து சுதந்திரம் என்ற போர்வையில் செய்தீர்கள். இந்த செய்தி எடுப்பாங்க. இந்த அரசு வந்து எப்படிப்பட்ட ஒரு அரசு அப்படின்னா, தனக்கு எதிரான எந்த ஒரு கருத்துக்களையுமே சகித்து கொள்ள முடியாத ஒரு அரசு. இந்த பவித்ரன் கைது வழக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஒண்ணுமே இல்லாத ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஒரு பெயரை சூட்டியிருக்கிறார்கள். அந்த பெயர்ல வந்து ஒரு துலுக்க பெயர்ல அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பெயரை மாற்றிருக்கிறார்கள். அது வந்து ஒரு அரசு பள்ளிக்கூடம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த அரசு பள்ளிக்கூடத்துக்கு ஏதோ ஒரு காலத்துல ஒரு துலுக்கர் வந்து அதுக்கு நிலத்தை கொடுத்திருக்கிறார் தானமாக. அந்த நிலத்துல அந்த பள்ளிக்கூடம் கட்டப்பட்டிருக்கிறது. இவ்வளவு நாள் இல்லாம இவ்வளவு நாள் வந்து உத்தமபாளையம்
அரசு மேல்நிலைப் பள்ளியோ ஏதோ அப்படிதான் இருந்திருக்கு. அதை தான் இப்போ வந்து உத்தமபாளையம் அதுக்கப்புறம் அந்த துலுக்கர் பெயரை முன்னிட்டு போட்டு அந்த வளைவு ஒன்றை ஆர்ச் ஒன்றை நிறுவியிருக்கிறார்கள். அப்ப இப்ப அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, இப்ப ஏன் வந்து திடீர்னு வந்து இந்த பேர்ல வந்து இவங்க போடணும், இது வந்து ஒரு ஆக்கிரமிப்பு மாதிரி தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோவை அது குறித்து அவர் ஒரு கருத்தை வெளியிட்டு போட்டிருக்காரு. இதுக்கு உடனே வந்து ஒரு மத பதற்றம் வந்து விட்டது, ஒரு மத கலவரம் வந்து உருவாக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி விட்டது, அதனுடைய அடிப்படையில தான் அவர் இந்த வீடியோவை போட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துலுக்க அமைப்பு போய் கொடுத்திருக்காங்களாம், புகார் கொடுத்திருக்காங்களாம். உடனடியாக அவரை தேடி சென்று கைது செய்து வந்திருக்கிறார்கள். இதுதான் சம்பவம் நடந்திருக்கு. இப்ப இதுல இந்த சம்பவம் தெரிந்த உடனே நமது இந்த அமைப்பினுடைய வழக்கறிஞர்கள் மோடி, கார்த்திக் போன்றவர்கள் உடனடியாக போய் இவருக்காக வாதாடி அவரை சொந்த ஜாமீனில் விடுவித்து வந்திருக்கிறார்கள். அப்ப மேஜிஸ்ட்ரேட்டை கேட்டிருக்காங்க, எங்க வந்து இப்ப கலவரம் வந்துச்சு, எங்கேயாவது கலவரம் வந்துச்சா, இப்ப இவர் பேசினாரு கலவரம் வந்துச்சா, ஏதாவது சம்பவம் நடந்ததா, இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நடந்ததா அப்படின்னு. இல்லை அப்படின்னு. அப்புறம் எதுக்கு நீங்க கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரை வந்து சொந்த ஜாமீன்ல விடுத்திருக்கிறார்கள். இதுல ஒரு காமெடி என்ன அப்படின்னா, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த தமிழக அரசு வந்து எல்லா பள்ளிகளுக்கு பின்னாடி, அதாவது அந்த காலத்துல இப்ப ஏதோ ஒரு இடத்துக்கு இப்ப துலுக்கர் வந்து இப்ப கொடுத்தாரு அப்படின்னா அதை நம்ம மதிக்கிறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல பல சமுதாய மக்கள், அது கல்லர் சமுதாய மக்களா இருக்கலாம், எல்லா மக்களும் இந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அப்ப பண்ணிருந்த பொழுது இப்ப அவர்கள் பேரெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல குறிப்பிடப்பட்டிருந்தா, இன்னைக்கு பள்ளிக்கூடத்தின் பேர்ல இருக்கிற ஜாதியெல்லாம் ஒழிக்க போகிறோம் சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்க அந்த பேரெல்லாம் அழிச்சிங்களே, அப்ப இந்த பேரை மட்டும் எப்படி போடலாம், அவர்களுக்கு பிடித்தமான பேர்களை மட்டும் வச்சுப்பாங்களா? இப்ப இதுலயுமே என்னன்னா, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பேர் இருக்கு, அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ராவுத்தர்னு வருது. அப்ப அந்த ராவுத்தருங்கிறது ஜாதி பேர் தானே, முஸ்லீம் தொழிற்கழகத்துல ஜாதிகள் பேர், ஒரு பேர் ஜாதி பேர் தானே. லப்பை, ராவுத்தர் அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள உள்ள ஜாதி பிரிவுகள் பேர் தானே. அப்ப இதை மட்டும் நீங்க எப்படி போடலாம்? அப்ப அதை போட்டதே முதல்ல தப்பு இல்ல, ஜாதி பேர் எடுத்துக்கலாமே, நீங்க அதை போடுறீங்க. அப்ப இந்துக்கள் ஜாதி பேர்னா மட்டும் நீங்க அதை வேகமா போய் அழிவீங்க, அப்பனா இதெல்லாம் மட்டும் போடுவீங்க, அவர்களுக்கு பிடித்தமான பேர்கள் மட்டும் வைத்துக் கொள்வார்கள். அப்படி இப்ப இந்த மாதிரி நீங்க வந்து போடலாமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டதுக்கு தான் இப்ப இந்த பிரச்சனை. இப்ப இதெல்லாம் தப்பு கிடையாது. அப்ப துலுக்க பேர் இருந்தா பிரச்சனை கிடையாது. அப்ப இந்துக்களோட பேரோட ஒரு ஜாதியை சேர்ந்திருந்தா அது தப்பு, அதை வந்து எடுக்கணும். இது எந்த விதத்துல நியாயம் அப்படி என்பது நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப கருத்து சுதந்திரத்தை பத்தி அப்படி நமக்கு வந்து அவ்வளோ பாடங்கள் எடுப்பாங்க. இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப இவரை வந்து வேகமா நீங்க போய் கைது பண்றீங்களே, இப்படி பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு பக்கத்துல கொஞ்ச தூரத்திலேயே இது உத்தமபாளையத்தை பத்தி, உத்தமபாளையத்தில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தை பத்தி இவர் பேசியிருக்காரு. தேனி மாவட்டத்துல கம்பத்துல ஒருத்தர் பேசுறாரு. அவர் பேசி அதுல என்ன சொல்றாரு, அதீச கோட் பண்ணி இந்தியாவின் மேல படையெடுக்கணும், இந்தியாவை இஸ்லாமிய நாடாக்கணும் அப்படின்னு எல்லாம் அவர் பேசுறாரு. அப்படியெல்லாம் அவர் பேசினாரு. அவர் அப்படியெல்லாம் பேசின ஒரு ஆள் மேல இவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களாம். இது வரைக்கும் அவர் மேல நடவடிக்கை எடுத்ததாக நமக்கு செய்தி இல்லை. அதை பத்தி சொன்னோம், இந்த மாதிரியாக ஒருத்தன் பேசியிருக்கான், இதனால இந்த நாட்டுல ஒரு பயங்கரவாதத்தை விளைவிக்கிறதுக்காக அவன் பேசுறான், இப்படி எல்லாம் நடக்குது, தமிழகம் இன்னைக்கு ஆபத்துல இருக்கு அப்படின்னு வந்து நம்ம இந்த ஸ்ரீ டிவில நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா ஸ்ரீ டிவி மேல நடவடிக்கை எடுப்பாங்க. இந்த ஸ்ரீ டிவில பேசின திரு பாலகௌதமன் அவர்கள் மீது அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. உடனே அவங்க மேல வழக்கு போடுவாங்க, ஏன்னா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்னன்னு பார்ப்பாங்க. ஆனா அதே தேனி மாவட்டத்துல கம்பத்துல கூடிய உஸ்தாத் பீர் முகமது என்ன வேணா பேசலாம், அது வந்து இந்த நாட்டுல வந்து மத பதட்டத்தை ஏற்படுத்தாது. அதுதான் இன்னைக்கு நிலைமை. அந்த வகையில தான் இன்னைக்கு பாருங்க, இவர் பேசின உடனே இன்னைக்கு வந்து மத கலவரம் வருமா, அவரை போய் நேரா இப்ப வந்து எங்க இருந்தாலும் போய் கைது செய்வோம் அப்படின்னு போய் கைது செய்து வந்திருக்காங்க. இதுதான் இவங்களுடைய கருத்து சுதந்திர புலி அப்படிங்கிறது. இப்ப இவங்கள மாதிரியான சர்வாதிகாரி வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா? நீங்க எத்தனை பேரை நீங்க குறிப்பிட்ட மாதிரி எத்தனை பேரை இந்த அரசு இந்த வந்ததுல இருந்து இது மாதிரி கைது பண்ணிருக்கு. சரி, இதே போல இன்னைக்கு நீங்க வந்து உங்க அன்னைக்கு அவர் தூமுவால, இப்ப தூமுவா இருக்காரு, அவர் பேசினார் சனாதன ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அது கொசு
டெங்கு, மலேரியா போன்று ஒழிக்கப்பட வேண்டியது அப்படின்னு அவர் பேசினாரு. இது மக்கள் இப்ப நீ இதுவரை கைது பண்ணிருக்கொண்டது அவரு ஹைகோர்ட்டு சொல்லிச்சு. ஆமா, நீதிபதி ஸ்ரீமதி அவங்க சொல்லும் பொழுது சொன்னாங்க, இது ரொம்ப டெலிபரேட்டா வந்து இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் என்றுதான் இவர் அதை பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத வந்து அவங்களே ரொம்ப தெளிவாக்கி சொன்னாங்க. அப்ப ஏன் இது வரைக்கும் நீங்க அதை கைது பண்ணல? அவரையே கைது பண்ணிருக்கணுமே. சரி, பொன்முடி ஆமா, தொடர்ந்து இழிவுபடுத்தி பேசி வந்து கொண்டிருக்கிறாரு. சைவ வைணவத்துக்கு எவ்வளவு கேவலமாக கொச்சைப்படுத்தி பேசினார். இன்னைக்கு இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் ஒன்னா சைவனர்களாக இருப்பார்கள், இல்லைன்னா வைணவர்களாக இருப்பார்கள். எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில ஒரு சைவர்களாகவோ இல்லை வைணவர்களாகவோ ஏதோ ஒரு வகையில இருப்பார்கள். அத்தனை பேருடைய மத நம்பிக்கையையும் கொச்சைப்படுத்தக்கூடிய அளவுக்கு பேசினவர் இதுவரை மேல் நடவடிக்கை எடுத்தீங்களா அவர் மேல? அப்ப அதெல்லாம் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்துற மாதிரி தெரியலையா? அப்பெல்லாம் உங்களுடைய அந்த செக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரலையா? ஏன் சம்பந்தமே இல்லாம இந்த தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குழி மரணங்களை பத்தி பேச துப்பு இல்லாம அந்த கவிதைக்கும் அதுக்கும் எந்த விதத்திலையும் சம்பந்தம் இல்லாம ஏன் ராமரையும் சீதையும் இழிவுபடுத்தி பேசினானே ஒருத்தன், சிகப்பியா கருப்பியா? சிகப்பி. அவனையே இன்னும் நீங்க கைது பண்ணல. இவருக்கு மேல நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அல்லவா? ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்குமா? அப்ப இந்துக்களை வந்து இன அழிப்பு என்பது செய்ய வேண்டும். இந்துக்களை வந்து வாயை திறந்தாலே அவர்களை வந்து அந்த இடத்துலயே நீ வந்து வாயை நீ திறந்து பேசிடக்கூடாது. எப்படி வந்து ஒரு முகலாய ஆட்சியில வந்து இந்துக்கள் வந்து அவர்களுடைய குரலையே எடுக்க முடியாது, எதிர்த்து கேள்வி கேட்டாலே அவர்கள் கொல்லப்படுவார்கள் அப்படிங்கக்கூடிய நிலை இருந்ததோ, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு தமிழகத்துல இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நாம் மாற்ற வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான். இந்து மதத்தையும் இந்துக்களையும் காப்பாற்றுவேன், கோவில்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு எந்த கட்சி வாக்குறுதி தருகிறதோ அந்த கட்சிக்குத்தான் நான் வாக்களிப்பேன் அப்படின்னு நீங்க எப்ப இந்த இந்துக்கள் முடிவெடுக்கிறார்களோ அன்றைக்குத்தான் இது அனைத்திற்குமே ஒரு விமோச்சனம் கிடைக்கும். அன்னைக்குத்தான் உங்களுடைய குரல் என்பது எடுபடும். அன்னைக்குதான் எல்லா கட்சியும் உங்களை திரும்பி பார்க்கும். அதை எப்பொழுது செய்ய போகிறோம் என்றால் வெளிப்போமா? ரைஸ்னா டயலாக் 2026 ஒரு மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டெப் அவர் இந்தியாவோட வெளிநாட்டு கொள்கையும் இந்தியாவோட செயல்பாட்டையும் பற்றி மிகப்பெரும் பாராட்டியிருக்காரு. என்ன பாராட்டியிருக்காருன்னா வந்து ஒரு செயலற்ற தன்மையில இருக்கிறது வந்து ஒரு பவர் ஆஃப் என்கேஜ்மெண்ட் கிடையாது. அதே நேரத்தில் வந்து இந்தியா பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ கூட்டணியில் இராணுவ கூட்டணி எந்த ஒரு செயல்பாட்டில் இல்லாட்டினாலும் தன்னோட செயல்பாட்டினால வெளிநாட்டில் இருக்க எல்லா இடத்துலையும் தனித்துவமாக இருக்கக்கூடிய விஷயம் இருக்கு. இந்தியாவோட வலிமையை வந்து உலக நாடு செயலில் வந்து தன்னோட இணைச்சு செயல்படுது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. மேலும் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, இந்த யூரோப்பியன் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் மூலமா அது சாதாரண ஒப்பந்தம் இல்லை, இது ஒரு புதிய காலத்துக்கான தொடக்கம், அதாவது நியூ இயரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கு. உலகத்துல இருந்து 2 சக்திகளால் மட்டும் நிர்ணயிக்கக்கூடாது, உலகத்தில் இருக்க அனைத்து நாளும் ஒருங்கிணைச்சு போகணும், அப்படி ஒரு செயல்பாட்டு இந்தியா இருக்கு அப்படின்னு. உதாரணமா என்ன சொல்றாருன்னா, ஒரு ஏகாதிபத்திய நாடுகள் இந்த மாதிரி கூட, குறிப்பா அமெரிக்காவை சொல்றாரு என்ன தெரியல, பட் அவர் சொல்லக்கூடிய வந்து உலகத்தில் 2 நாடுகள் மட்டுமே டிசைட் பண்ணக்கூடாது, அது எல்லா நாடுகளும் ஒருங்கிணைத்து செயல்பட்டு இருக்கணும், மற்ற நாடுகளின் கருத்துக்களை கேட்க வேண்டும், அந்த மாதிரி செயல்பாட்டில் வந்து இந்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மொத்தமா என்ன சொல்றாரு, நான் சுருக்கமா சொல்ல போனேன்னா வந்து உலகத்தினோட வெளிநாட்டு கொள்கைக்கு எடுத்துக்காட்டா வந்து இந்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பாராட்டை தெரிவிச்சிருக்காரு. இந்த செய்தி எப்படி பாருங்க? இன்னைக்கு உலகம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்தியாவை பார்த்து, இந்தியாவினுடைய வழியில் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இன்னொன்று, ஏகாதிபத்திய நாடுகளை வந்து மறைமுகமாக அவர் வந்து ஒரு சாடியும் இருக்கிறாரு. அந்த வழிகளை எல்லாம் நம்ம வந்து போகக்கூடாது அப்படிங்கிறதே சொல்லாமல் வந்து அவர் வந்து அதை சொல்லியிருக்கார். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு ஐரோப்பியாவினுடைய அதனுடைய ஒரு சூழ்நிலையில இருந்து அவர் வந்து அதை சொல்கிறார் என்று புரிகிறது. என்ன பலம், ஏன் வந்து இந்தியாவை இந்த நாடுகள் எல்லாம் இன்னைக்கு மதிக்க தொடங்கியிருக்கின்றன அப்படின்னு பார்த்தா, எந்த நாடுகளையும் இந்தியா வந்து எதிரி நாடாகவும் கன்சிடர் பண்றதில்லை. எதிரி நாடாக பார்த்து எப்பயும் ஒரு மிலிட்ரி பவரை வந்து காமிச்சு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையும் எடுப்பதில்லை. அதே நேரத்துல எந்த நாட்டிற்கும் அடிமையாக உங்களுடையதை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று எந்த நாட்டிற்குள்ளதையும் இவர்கள் வந்து அதையும் பண்ணுவதில்லை. எங்க நாட்டிற்கு தேவையானது எது, என் தேவைக்கு என்ன எது வந்து நன்மையானது,
இப்போ அதுக்கு ஒரு உதாரணமா என்ன பார்க்கலாம்னா, ரஷ்யா கிட்ட இருந்து நீ எண்ணெயை வாங்கக்கூடாதுன்னு ட்ரம்ப் வந்து சொல்லிட்டே இருந்தார், நான் வரி போடுவேன் அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னார். என்ன வேணா பண்ணு, என் நாட்டுக்கு எது நல்லதோ அதை நாங்கள் செய்கிறோம், எங்களை விட அதிக அளவுல இங்கிலாந்து ஆயில் பர்ச்சேஸ் பண்றாங்க, நீ அவனெல்லாம் போய் கேட்கலாம ஏன் எங்ககிட்ட வர்ற, இது என் நாட்டுக்கு நல்லது அதனால நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாண்ட்ல கடைசி வரைக்கும் இருந்தார்கள். எடுத்த உடனே அந்த ஃப்ரீ ட்ரேட் ஆப்ஷனுக்கெல்லாம் போகவே இல்லை. அதே போல மற்ற நாடுகள், யூரோப் மற்ற நாடுகள் எல்லாம் ஃப்ரீ ட்ரேடுக்கு வரவுமே, அதே நேரத்தில் இதனுடைய பலவீனத்தை சமாளிக்க மற்ற எல்லா நாடுகளிடம் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டே வரவும் அமெரிக்கா தானாக வந்தது. நீ நம்ம பார்க்குறோம். இப்போ கூட பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரு போர் சூழல், ஈரானுடைய பிரச்சனைனால இன்னைக்கு போர் சூழல்ல என்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து எண்ணெய் தட்டுப்பாடு வருமா, கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு அப்படின்ற மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு எல்லா நாடுகளுமே பயந்து கொண்டிருக்கிறது. இல்ல கச்சா எண்ணெயினுடைய விலை கடுமையாக உயரும் என்ற கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம இவ்வளவு பெரிய ஜனநாயக நாடுல எப்படி அதை சமாளிக்க போகிறோம் என்ற கேள்விகள் எழுந்துட்டு இருக்கிற நேரத்துல இன்னைக்கு பிரதமர் மோடி தேவையான மாதிரி அமெரிக்காவிடம் பேசியதனுடைய விளைவாக ஒரே நாட்டுல வந்து அவர் 48 மணி நேரத்துல 8 நாடுகளோட பேசிட்டார். அங்குள்ள இந்தியர்களை பாதுகாக்க எல்லா விஷயங்களும் அது பேசியிருந்தார். இன்னைக்கு அமெரிக்கா வந்து 30 நாட்களுக்கு வந்து நீ ரஷ்யா கிட்ட என்ன வாங்குறத பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. அமெரிக்காவோட ஒப்பந்தத்துக்கு போனனால ரஷ்யா இடத்துல இருந்து எண்ணெய் வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட போது கூட ரஷ்யா வந்து இப்போ கோச்சிட்டு போகல. நீங்க நல்லா பார்க்கணும், நீ அவன்கிட்ட போயிட்ட, என்கிட்ட நீ திரும்பலாம் வராது, இப்போ உனக்கு அவசரம் தேவைன்னு என்கிட்ட வரியான்னு ரஷ்யா கேட்கல, நான் எப்போ வேணா தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா எங்களுக்கு எப்பவுமே நட்பு நாடு, நாங்கள் எப்பவுமே இந்தியாவுக்கு உதவி செய்வோம்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர், நாங்கள் எப்பயுமே தயாராக இருக்கிறோம். இப்போ இந்த 30 நாளைக்கு நீங்கள் வந்து ட்ரம்ப்பும் இந்த 30 நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து இதுக்கு நாங்கள் வைப் பண்ணுறோம், டாரிஃப் போட மாட்டோம் அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கச்சா எண்ணெய் பிரச்சனை இன்னைக்கு இந்தியா வந்து வெகு சுலபமாக இன்னைக்கு கையாண்டு வெகு சுலபமாக ஆல்ரெடி 25 நாளைக்கு நமக்கு ஸ்டாக் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட இன்னைக்கு வந்து அதை வந்து வெகு சுலபமாகவே இன்னைக்கு கையாண்டு விட்டு அப்படி போயிட்டாங்க. அப்படியே இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து அவர் பார்த்து ஆச்சரியப்படுறாரு. அவர் இன்னும் சொல்றாரு, நான் வந்து இந்தியாவினுடைய இந்த பொருளாதார வளர்ச்சி நான் அப்படி பிரமித்து பார்க்கிறேன், ஒரு காலத்தில் நான் இந்தியா பார்த்திருக்கேன், ஏன்னா இப்ப நான் பார்க்கறதுக்கு இவ்வளோ வித்தியாசம் இருக்கு அப்படி என்பதை அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் கனடா நம்மளை வந்து எதிரியாவே பார்த்துட்டு இருந்தா, இன்னைக்கு கனடா பிரதமர் மோடியை பற்றி நான் அந்த ஒரு பேசும்பொழுது, ப்ரெஸ் மீட்ல பேசும்பொழுது, நான் மோடி போன்ற ஒரு மனிதரை நான் பார்த்ததே இல்லை, அவர் வந்து ஒரு யூனிக் பர்சன், ஒரு நாள் கூட அவர் வந்து ஒரு ஆஃப் எடுத்துட்டதே கிடையாது. இத்தனை வருஷம் இதுல குஜராத் முதல்வர்ல இருந்து அப்படியே அவர் பிரதமராக இருக்கிறார். இத்தனை வருடங்கள்ல வந்து அவர் வந்து ஒரு நாள் கூட வந்து அவர் வந்து ஒரு ஆஃப் இது மாதிரி எடுத்ததில்லை, இப்படி உழைக்கக்கூடிய ஒரு மனிதரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு வந்து சொல்றாரு. நாமெல்லாம் வந்து ஒரு குடும்பத்தோட போவோம், வெளில போவோம், அது மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அப்ப இந்த நாட்டிற்காகவே சிந்தித்து இந்த நாட்டிற்கு எது சிறந்தது, இந்த நாடு மட்டும்தான் முக்கியம். அப்ப இந்த நாடு ஏற்கனவே எப்படிப்பட்ட நாடு, நம்ம நாடு ஒரு தர்மத்தின் அடிப்படையிலையும் ஒரு நியாயத்திற்கும் கட்டுப்பட்டு அதனோட எலிமெண்ட்ல இப்ப இல்லை, நம்ம எந்த காலத்திலும் இந்தியா வெளிநாடுகளுக்கு சென்று ஒரு நிலத்தை ஆக்கிரமிப்பதற்காக இல்ல அங்க இருக்கக்கூடிய செல்வத்தை கொள்ளையடிப்பதற்காக அப்படின்னு சொல்லி ஒரு போர் நடத்தியதாக வரலாறு எதுவும் கிடையாது. அதே பாணியில இன்றைக்கும் கூட அவர் நேஷன் ஃபர்ஸ்ட், என் நாட்டுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்வேன், அதை வந்து அதற்கானதே முதல்ல செய்வேன். அதே நேரத்துல இன்னைக்கு எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கோ இல்ல இன்னைக்கு எவ்வளவு தூரம் இந்த எதிரி கட்சிகளாகவே மாறி இன்னைக்கு எவ்வளோ ஒரு விஷயங்களை அவர்கள் கிரியேட் பண்ணப்பது கூட அதை பத்தி எதுவுமே கவலைப்படாம நீ என்ன வேணா சொல்லு, என்ன வேணா பண்ணனா என் நாட்டிற்காக நாங்கள் இந்த பணியை செய்வோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து இந்த நாட்டை வந்து ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போவதை மட்டுமே இன்னைக்கு வந்து கொண்டு சென்றிருக்கிறார். நம்ம இன்னைக்கு பார்க்குறோம், இந்த ஏஐ மாநாடு முடிந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு உலக நாட்டு தலைவர்களும் இந்தியாவை பத்தி இன்னைக்கு என்னென்ன விஷயங்களை இன்னைக்கு சொல்லியிருக்கிறார்கள், எப்படி இன்னைக்கு வந்து இந்தியாவை அவர்கள் பார்க்கிறார்கள், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கிறோம். அதனால இப்ப மோடியுடைய ஒரு
இந்த அதுலேயும் கூட என்ன பண்ணாங்க, அந்த ஏஐ மாநாட்டிலையும் ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை வந்து காங்கிரஸ் வந்து அங்கேயும் அரங்கேற்றியது. ஆனால் அதை பற்றியெல்லாம் எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஒரு தனிப்பட்ட ஒரு பாதை சூஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. அதாவது வின்சென்ட் சர்ச்சில் சொன்ன ஒரு விஷயம்தான், குலைக்கிற நாய்க்கெல்லாம் வந்து கல் எடுத்து நம்ம அடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால், அதாவது போகிற வழியில் நிறைய நாய் குலைச்சிட்டே வருது, ஒரு நாய்க்காக நீ கல் எடுத்து போட்டுகிட்டே இருந்த அப்படின்னு சொன்னால் நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு நீ போய் சேரவே முடியாது அப்படிங்கிற ஒரு இதில் சொல்லுவார். அந்த மாதிரி இதுவரையெல்லாம் அவர் கண்டுக்கிறதே இல்லை. இன்னைக்கு கூட பாருங்க, இன்னைக்கு இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வீட்டு வாசலிலேயே வந்து போர் வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பேசியிருக்கார் சம்மந்தமே இல்லாமல். அப்போ இது எப்படி வந்து ஒரு தலைவர், எதிர்கட்சி தலைவர் இருக்காருன்னு பாருங்க. இது மாதிரியான விஷயங்கள் பலது நடந்தும் அவர் எதையும் கண்டுக்கிறதில்ல. அவர் பாட்டில் அவர் வேலைகளை இதை தான் நம்ம இந்த இடத்துல நல்லா பார்க்கணும். இப்போ நம்மளால வந்து இப்போ ஈரான் கிட்டையும் பேச முடியுது, இஸ்ரேல் கிட்டையும் பேச முடியுது. இப்போ ஈரான்லேயும் பேசி அங்கே உள்ள இந்தியர்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்று அங்கேயும் பேச முடியுது, இஸ்ரேல்லையும் பேச முடியுது. சுற்றியுள்ள அனைத்து யுஏஇ நாடுகளிடையிலையும் இன்னைக்கு வந்து இந்தியாவால் பேசி அங்கிருந்து நம்ம இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு பணியை செய்ய முடிகிறது. உக்ரைன் கிட்டையும் பேச முடியுது, ரஷ்யா கிட்டையும் பேச. இந்த பக்கம் அமெரிக்காவிடம் டீல் வைத்து கொண்டு இந்த பக்கம் ரஷ்யா இடத்துல நம்மளால எண்ணெயும் வாங்க முடிகிறது. எப்படி இது எல்லாத்தையும் நம்மால வந்து செய்ய முடிகிறது அப்படின்னு சொன்னா, இதற்கு காரணம் என்னன்னா, அதனாலதான் அவர் சொல்றாரு, இது வந்து இந்த விதமான ராஜதந்திரத்தை தான் மற்ற நாடுகள் வந்து படிக்க வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மேற்காசிய நாடுகள் நடக்கூடிய போர்கள் எல்லாத்தையும் வைக்க போகும்போது, இந்த போர் அப்படிங்கிறது வந்து எதுக்கும் வந்து ஒரு தீர்வாகாது. போர் வந்து இந்த மனித குலத்திற்கு அப்படிங்கிறது ஒரு பெரும் தீங்கை தான் விளைவிக்கும். ஆனால் இப்படி ஒரு ராஜதந்திரத்தோடு இந்த மாதிரியான ஒரு விஷயமாக இதை கொண்டு செல்ல வேண்டும். அதை இன்னைக்கு அழகாக இந்தியா கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. இதை நாம் அனைவரும் பின்தொடர வேண்டும் இந்த விஷயங்களை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து இந்த ஃபின்லாந்து அதிபர் அவர் வந்து பேசக்கூடிய அவருடைய கருத்துக்கள்ல இருந்து நம்ம பார்க்க முடிகிறது. அதனால இந்தியா வல்லரசாகக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. நிச்சயமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மோடி போன்றவர்களின் தலைமையில், அதாவது ஒரு இந்துத்துவவாதி தலைமையில் இருந்தால் அந்த எப்படி அதுக்கான வெற்றி என்பது கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஆட்சியை வைத்து பார்க்கலாம். அதனால இவருடைய பணி தொடர நிச்சயம் நாடு இங்கு உலகின் குருவாய் சென்றடையும் என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி மேடம். நன்றி. இத்துடன் செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சி நிறைவுடுது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.